சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கல, இல்ல முடியல, அல்லது வேற மாதிரி போகுதுங்கிறதுக்காக நம்ம நம்பிக்கை இழக்கவே கூடாது. அதாவது சில காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு நடக்கவே இல்லை, முடியவே இல்லைன்னா அது ஏதோ ஆண்டவர் தள்ளிட்டாரு, ஒதுக்கிட்டாரு, அப்படி அர்த்தம் கிடையாது. அதை இன்னும் விசேஷமான விதத்துல உங்க வாழ்க்கையில செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் பார்க்கிற வெளிச்சத்துக்காக மட்டும் உங்களுக்கு நன்றி சொல்லல, என் வாழ்க்கையில சில இருட்டா இருக்கு, அதுக்காகவும் நன்றி. உங்க வாழ்க்கையில திறந்த வாசல், அதுக்கு நீங்க ஈஸியா நன்றி சொல்லிடுவீங்க. ஆனா சிலதெல்லாம் பூட்டின வாசலா இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பூட்டின வாசலுக்கு கூட நீங்க நன்றி சொல்லுவீங்க. ஏன்னா சிலருக்கெல்லாம் சில வாசல் மட்டும் பூட்டி இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். அங்க பூட்டி இருக்க போதுதான் சில இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். எந்த காரியங்கள்லாம் ரொம்ப குழப்படியா இருக்கு, ரொம்ப டேமேஜா இருக்கு, ரொம்ப தாமதமா இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த காரியம் தான் ரொம்ப சிறப்பான காரியமா வரும். ஊர்ல யாருக்கு வியாதினாலும் இயேசுவை கூப்பிட்டா போய் சுகமாக்கிடுறாரு. இப்போ இயேசு வழக்கமா ஒரு வீட்டுக்கு போவார். இப்போ அந்த வீட்டில் இருக்கிற லாசருக்கு என்னது சுகம் இல்லை. இப்போ வரணுமா வர வேண்டாமா? காணும் பார்த்தா கடைசியில லாசரு, வியாதியா இருந்த லாசரு மரிச்சே போயிட்டான். இப்போ வர எப்படி இருக்கும்? யாருக்கும் நடக்காதது ஏன் இவங்களுக்கு மட்டும் வித்தியாசமா நடக்கும்? மற்றவங்க எல்லாம் கூப்பிட்டா உடனே போயிடுறாரு, இவங்களுக்கு மட்டும் வரல. ஒரு 4 நாள் இவங்க எல்லார்கிட்டையும் அவமானப்பட்ட மாதிரி இருந்தது. ஒரு 4 நாள் எல்லார்கிட்டையும் வெக்கப்பட்ட மாதிரி இருந்தது. எல்லாத்துக்கும் டைமுக்கு வந்த இயேசு இவங்களுக்கு ஏன் டைமுக்கு வரல? ஏன்னா இவங்களுக்கு வெறும் சுகமாக்கும் அற்புதத்தை அல்ல, அதை விட மேலா உயிர்த்தெழுதலின் வல்லமையை இவர்கள் வாழ்க்கையில காட்டும்படியான ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர் வருகிறார். சிலர் நமக்கே கேள்வி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் மகளே. ஆனா சம்டைம்ஸ் சந்தேகமே, ஆமா நம்மளை நேசிக்கிறாருன்னா வேற மாதிரி இருக்க எல்லாம். உங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒன்றும் துரதிர்ஷ்டசாலியோ அல்லது கடவுள் உங்க மேல பிரியம் இல்லைன்ட்டோ அர்த்தம் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஏன் சில இது நடக்கல, கொஞ்சம் ஏன் டிலே ஆகுதுன்னா, வழக்கமா எல்லாருக்கும் நடந்தது பாருங்க, அப்படி உங்களுக்கு நடக்காது. வழக்கத்தை மீறி சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். யாருக்கும் நடக்காதது உங்களுக்கு நடக்கலன்னா இப்படி வச்சுக்கோங்க, யாரும் பார்க்காத பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன் இந்த திருமணம் தாமதிக்குது, ஏன் நமக்கு வீடு கட்டுறது தாமதிக்குது, நம்ம ஏன் சில காரியங்கள் ஒன்னே நடக்கலைங்கிற மாதிரி நம்ம மனசுல 1000 ஓடுது. நான் சொல்றேன், எல்லாரும் கட்டுற மாதிரி கட்ட மாட்டேங்க, விசேஷமாய் நீங்கள் கட்டுவீர்கள். எல்லாருக்கும் திருமணம் நடக்கிற மாதிரி நடக்காது. உங்க திருமணம் வேற லெவல்ல ஸ்பெஷலான வேலை கர்த்தர் அது உங்க வாழ்க்கையில அவர் நடத்தி முடிப்பார். எல்லாருக்கும் புள்ள பிறக்கும், உங்களுடைய வித்து வேற மாதிரி இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். அது பாரு, ஊர்ல எல்லாருக்கும் இயேசுநாதர் பண்ணிட்டாரு, உன் குடும்பத்துல அவர் பண்ணாம போயிட்டாரா? உன் பிள்ளைக்கு இன்னும் செய்யலையே, உன் வீட்டுல நடக்க வேண்டியது இன்னும் நடக்கலையே. நான் சொல்றேன், உங்க வீட்டுல வேற மாதிரி நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு தாமதமும் அற்புதத்தை அதிகரிக்க செய்கிறதுக்காக அந்த காரியத்தை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். தேவன் லாசருவை உயிரோடு எழுப்பின தேவனே அப்படின்னு நீங்க நம்ம பேசுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களையும் தலைமுறைக்கும் பேசுற மாதிரி கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களையும் கிரியைகளையும் அவர் செய்வார். ஆமென். 1 நாளாகமம் 16வது அதிகாரம். தாவீதுக்கு மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த கவர்னன்ட் ஆஃப் ஆர்க், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்பது அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடாது. அது எங்கே வரணும்னா தேவனுடைய நகரத்தில் அது இருக்கணும். அது கடவுளுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பதின் ஒரு அடையாளம் அப்படிங்கிறத அவன் மனசில் வச்சுருந்தான். அதனால் எப்பவும் அவனுக்கு ஒரு வாஞ்சை உண்டு. அந்த பெட்டியை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வர்றாங்க. பாருங்க, இந்த 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் அப்படி வாசிக்கிறேன். இன்னைக்கு சொல்ல வந்த கருத்துக்களை அதிலிருந்தே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியின் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து, ஆமென், ஆசீர்வதித்து, புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவரும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும்
ஒவ்வொருவரும்படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரையும் சிலரையும் நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சக்கரியா அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான். ஏனெனில் செமிரேமோத், ஏஹியேல், மத்தியா மத்தித்தியா, பைபிள் மட்டும் வாசித்தோன்னா நாக்கு குளரெல்லாம் பேரும் போல, ஏலியாப், பெனாயா, ஓபேத், ஏதோம், ஏல் என்பவர்கள் தம்பூரு சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும். பாருங்க, மியூசிஷியன் பேரெல்லாம் வந்திருக்கு. மியூசிஷியன் பேர்லாம் என்ன பண்ணியிருக்கு, இவ்வளோ முக்கியமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. என்னும் கீதவாத்தியை வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா, யாஹாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். இந்த துதி ஆராதனதெல்லாம் அவ்வளோ முக்கியமாக எண்ணப்பட்டிருக்கு பாருங்களேன். அப்படி ஆரம்பித்த அந்நாளில் தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பினிடத்திலும் அவனுடைய சகோதரத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, சங்கீதத்தும் சங்கீத புத்தகத்தில் தான் இருக்குன்னு நினச்சிக்கூடாது, இங்கேயும் ஒரு இது இருக்குது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இதுக்கு தான் வருவோம். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றைக்கும் நினைத்திருங்கள். ஸோ இது அப்படியே வாசிக்கலாம் ஃபுல்லாகவே. அவ்வளோ அற்புதமான ஒரு பேசேஜ். எப்படி தேவன் தன் ஜனங்களை விடுவித்தார், எப்படி தன் ஜனங்களை அற்புதமாக கொண்டு வந்தார், எல்லாத்தையுமே தாவீது இந்த இடத்துல நினைவு கூறுகிறான். எல்லாம் சொல்லுங்கள், நினைவு கூர்ந்தான். சரி, இந்த பொதுவாக இந்த மாதங்களை ஒரு தேங்க்ஸ் கிவிங் மந்தாக, நன்றி சொல்லுகிற ஒரு மாதங்களாக இதை செலவிடுகிறோம். ஸோ பொதுவாக இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இந்த மாதத்தில் தான் நன்றி சொல்லணுங்கிறது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதுக்குமே ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும், எப்போவுமே இருக்கணும். ஆனாலும் அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் டைம் ஒதுக்கி கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினச்சி நாம் அவரை துதிக்கிறது, நன்றி செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை பொதுவாக இந்த மாதங்களில் சபை பழக்கங்களில் அதை செய்கிறது உண்டு. நம்மளும் அதை செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா பாரம்பரியத்துக்கும் நம்ம எதிராக இருக்க வேண்டியதில்லை. வார்த்தைக்கு புறம்பான பாரம்பரியத்துக்கு தான் நம்ம எதிராக இருக்கணும், இல்லையா? ஸோ நன்றி சொல்கிறது நல்லது. ஆமென். கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆமாம், எக்காலத்திலும் துதிக்கிறது அதோட ரொம்ப நல்லது. இப்போ நான் நன்றி சொல்லி கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொல்லும்போது சில காரியங்கள் இருக்குது பாருங்கள். சில காரியங்கள்னால், இப்போ நான் கர்த்தர் எவ்வளோ நன்மைகள் செய்தார் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ பாட்டு பட்சம் பாருங்கள். அத்தனையும் சொல்லணும்னா நாவுகள் போதாது, 1000 ஆண்டுகள் போதாது, அவ்வளோ செஞ்சுருக்கிறேன். உண்மையா? உண்மையா? ஓகே, சூப்பர். இது ஒரு பக்கம். ஆனாலும் மனசில் இன்னொரு பக்கம், இதெல்லாம் நடந்துச்சு ஆனால் இது இன்னும் நடக்கலை. அப்படி இருக்கா இல்லையா? அப்படி இருக்கு. சிலது நினச்சதை விட ரொம்ப நல்லாவே நடந்துச்சு. அப்படி நடந்திருக்கா? சிலது நினைக்காத மாதிரி ஒஸ்டாவோ சில காரியங்கள் ஆயிருக்கும். உண்மையை பேசணுமா வேண்டாமா? உண்மையை தானே பேசணும்.
அப்படி இருக்குதா? சில காரியங்கள் அப்படி இருக்குது. அப்போது இதுக்கு நடுவில் எப்படி நம்ம வாழ்கிறது, எப்படி நம்ம பயணிக்கிறதுங்கிறது நமக்கு தெரியணும். பாருங்களேன், நான் அப்படியே சோதரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கணுங்களை அனுப்பிச்சிட முடியாது. அது ஒரு முழுமையானதாக இருக்கணும். 100% அது ரொம்ப நிஜமான துதியாக அது இருக்கணும். பாருங்கள், சில நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பாக, இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு இதை கரெக்டாக புரிந்து கொண்டு நம்ம போனோம்னா அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் கிளியர் ஆகிடுவோம். புது வருஷங்கிறது இன்னும் ஒரு அற்புதமான ஆயத்தமாக நமக்கு ஆகிடும். ஆமென். ஆமாம், இந்த மாதம் ஒரு ஆயத்தத்தின் மாதம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறது. ஆமாம், எப்போவுமே நாம் இன்னும் நம்மளை தயார் செய்து கொள்ளும்போது இன்னும் அதீத ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க முடியும். ஆமாம், குதிரை யுத்த நாளுக்கு என்ன பண்ணுது? ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ அப்போது ஆயத்தமாக்கப்படுதல் தேவையாக இருக்குது. ஏன்னா அதிலிருந்து தான் ஜெயம் இன்னும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும். நிறைய பேர் இது பரீட்சைக்கான வசனம்னே நினச்சிட்டாங்க. ஏன்னா ஆயத்தம்னா ஒன்று பரீட்சை, அதனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த வசனம் நல்லா தெரியும். அது அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில வசனம் இருக்குது, இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னா திருமணத்துக்காகவே வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவத்தில் சில வசனத்தை அப்படி பிரித்து வச்சுருவாங்க. இதெல்லாம் திருமணத்துக்கு, இதெல்லாம் படிப்புக்கு, இந்த வசனம் இதுக்கு தான் போல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு. அதே மாதிரி குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக போனால ஏதோ படிக்கிற பிள்ளைங்க நல்லா படி, குதிரை ஆயத்தமாகணும், அது குதிரை மாதிரியே ரெடி பண்ணுறது. அப்போதான் ஜெயம் வரும். பார்த்துக்கோ, அவன் பக்கம் பயம் வருது. ஜெயம் வருமானா பயம் வருது. அப்படியே ஆயிடுச்சு. ஸோ அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுறது குறித்து ரொம்ப அவசியம். ஒரு புதிய வருஷத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளை இன்னும் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நாம் இன்னும் சில காரியங்களில் கட்டுவதும் தயார் செய்கிறதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா வருஷங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. தை பிறந்தா வழி பிறக்குங்கிற மாதிரி எத்தனையோ தை பிறந்துட்டு ஆனாலும் தைன்னு தான் போகுது. அதனால் தை பிறந்துக்கிட்டே தான் இருக்குது. பிறந்ததுலேருந்து எத்தனை தை வந்துடுச்சு, ஆனாலும் தைன்னு தானே இருக்குது. அப்படி கிடையாது. சிலர் 2021 தான் இப்படி, 22 அப்படிம்பாங்க. 2 எத்தனை போனாலும் நமக்குள்ள நடக்க வேண்டிய சில மாற்றம் கடவுளுடைய வார்த்தையினாலும் கிருபையினாலும் வந்தாதான் வாழ்க்கை எப்படி இருக்க ஆரம்பிக்கும், ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் முக்கியம். அது ஆண்டவர் உதவி செய்வார் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. ஐயோ எதையாவது குண்டை தூக்கி போட்டுருவார் போல் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே போட்டாலும் நல்ல குண்டாக தான் போடுவோம், ஆசீர்வாத குண்டு தான் போடுவோம். அப்படி ஒரு குண்டு இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாம், அதனால் பயப்படாமல் கேட்கலாம், தைரியமாக கேட்கலாம். ஐயோ எதையாவது சொல்லிடுவார் போல், நம்ம ரொம்ப மாற வேண்டியது இருக்கும் போல் அப்படின்னு பயந்துடாதீங்க. உங்களால் உங்களை மாற்ற முடியாது, அது எனக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அதனால தான் அவரே உங்களை மாற்றுவார். ஆமென். நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி என்ன மாறிட்டீங்களா என்ன? நம்மளை மாற்றிக்கிற சக்தி ஒன்றும் நமக்கு இல்லை. கொஞ்சம் சின்னது பண்ணுவோம், ஆனால் பெருசாக ஒன்றும் செய்கிறதுக்கு முடியல. நம்ம நிறைய எத்தனை விஷயம் செய்யணும்னு நினைக்கிறலாம் செஞ்சிட்டோமா என்ன? காலையில் எழும்புன்னு நினைப்போம், கரெக்டாக மத்தியானம் தான் முழிப்பு தட்டும். எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சி ஆசையாக போய் சேருவாங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஜபம் பண்ணுவோம் பிரதர் 1ஆம் தேதி அப்படிம்பாங்க. அதான் 1ஆம் தேதி தான் அந்த ஜபம். அப்புறம் மீதி வருஷத்தில் கடைசி நாள் இந்த வருஷம் ஃபுல்லாக ஜபம் பண்ணலாம், ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரேன்னு மன்னிப்பின் ஜபம் இப்படியே போகும். அதனால் நீங்கள் ரொம்ப அந்த ரிலீஜனாக ட்ரை பண்ணி அப்படிலாம் யோசிக்காதீங்க. கடவுளுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். ஸோ பிலீவ் த கிரேஸ் ஆஃப் காட் ஃபார் யுவர் சேஞ்ச் அண்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் மாற்றத்தை தருவார். சரிங்களா? சரி, இப்போ நான் சொல்கிறதுங்கிறது ஒரு புதிய நன்மைகளுக்காக, புதிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் நம்மளை தயார் செய்து கொள்கிற ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தை என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். இப்போது சில காரியம்லாம் நடந்திருக்கு, அதுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் கொஞ்சம் நடக்கலை. இன்றைக்கி நடக்கும்னு பார்த்தோம், நடக்கலை. இந்த மாதம் நினச்சோம், நடக்கலை. இந்த வருஷம் நினச்சோம், நடக்கலை.
இந்த மாதமும் எப்படி போமோ அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை எப்போவுமே புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன புரிஞ்சு வச்சுக்கணுன்னா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை, இல்லை முடியலை, அல்லது வேறு மாதிரி போகுதுங்கிறதுக்காக நம்ம நம்பிக்கை இழைக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணணுன்னா, அதை சில காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், உங்களுக்கு நடக்கவே இல்லை, முடியவே இல்லைன்னா அது ஏதோ ஆண்டவர் தள்ளிட்டார், ஒதுக்கிட்டார், அப்படி அர்த்தம் கிடையாது. அதை இன்னும் விசேஷமான விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஆமேன். இன்னும் சிறப்பான விதத்தில் அதை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஆமேன். ஆமாம். எந்த காரியங்கள்லாம் ரொம்ப குழப்படியாக இருக்குது, ரொம்ப டேமேஜாக இருக்குது, ரொம்ப தாமதமாக இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த காரியம்தான் ரொம்ப சிறப்பான காரியமாக வரும். ஆமேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணி 25 வருஷம் 100 வயசில் தான் அவனுக்கு குழந்தை பிறக்கு இல்லையா? ஏன் அப்படி அப்படின்னா, இப்போ நம்ம யோசிக்கும் போது அப்போ நமக்கு ஒரு 25 ஆண்டு ஆகும் போல் அப்படி யோசிக்கிறதுக்கு இது சொல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு 25 வயசாக இருந்தால் பரவாயில்ல, இன்னொரு 25 ஆண்டுன்னா கூட பரவாயில்லன்னு இருக்கும். அப்படி இல்லை. ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆபிரகாம் சாரால் இந்த 2 பேருக்குள்ள எத்தனையோ பாதிப்பு, எத்தனையோ விதமான ரணங்கள், எத்தனையோ விதமான தன்மைகள் இருந்துச்சு. தேவன் அதெல்லாம் ஹீல் பண்ணிகிட்டே வந்தார், அதெல்லாம் மாற்றிட்டே வந்தார். 2 பேரும் ஒரு லெவலுக்கு வந்த உடனே இப்போ ஐசக் அனுப்பிட்டா இந்த சந்ததி ஒரு சுகமாக்கப்பட்ட சந்ததியாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக அது இருக்கும். இவங்க மேலே இருக்கிற அந்த வடுக்களும் காயங்களும் இது மேலே வராது. ஒரு ஹீல்டு ஜென்ரேஷன் வரட்டுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆமேன். சும்மா பொத்தன்னு ஏதோ ஒன்று பெற்று போடுதுங்கிற மாதிரி அப்படி பெற்று போடணும்னு கடவுள் என்ன பண்ணல, விரும்பலை. ரொம்ப குவாலிட்டியான ஒரு தலைமுறைக்காக அவர் என்ன பண்ணார், வெயிட் பண்ணார். அதனால தான் ஆபிரகாமின் வாழ்க்கையில் சில தாமதங்கள் நடந்துச்சு. ஸோ தாமதம் ஆகிறதுனாலே தேவன் தள்ளிவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், தாமதம் ஆகிறதுனால் தள்ளிவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. ஆமேன். ஸோ டிலேஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் காட் டினாயல்ஸ். ஓகே, டிலே ஆகுதுன்னா ஆண்டவர் அதை இது பண்ணிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அதை வேற மாதிரி செய்ய போகிறாரு, அதை இன்னும் சிறப்பாக அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு, செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த மனசு இருந்தால் தான் நமக்குள்ள ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒரு அஃபண்டடான ஒரு ஹார்ட் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், சில இது நமக்கு புரியுது, சில இது நமக்கு புரியலை. எத்தனை பேருக்கு புரியாத காரியம் இருக்குது? எனக்கு நிறைய இருக்குது. எதுக்கு நான் தூக்குறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை வரும். என்ன நிறைய பேர் நினச்சிப்பாங்க, அவருக்கே தெரியும் போல நினச்சிடுவோம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு நிறைய புரியாதது இருக்குது, எனக்கும் பதில் வராத கேள்விகள் நிறைய இருக்குது. ஆனால் கூட நான் என்ன நம்புகிறேன்னா, தேவனே நீர் நல்லவர். ஆமேன். நீர் உண்மை உள்ளவர். சிலது எனக்கு தெரியல, ஏன் எதுக்கு எப்படின்னு தெரியல. ஆனாலும் என்னை விட என் வாழ்க்கையில் ரொம்ப அக்கறை உள்ளவர் நீங்கள் தான். அதனால் எனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறீங்க? கண்டிப்பாக செய்வீங்க. சிலது கொஞ்சம் லேட்டாக இருக்குது, சிலது கொஞ்சம் நடக்கலை. அதுக்காக அது நடக்காமல் போயிடுங்கிறது இல்லை, அது ரொம்ப அழகாக நீங்கள் செய்வீங்க. ஆமென். ஸோ நிச்சயமாக கர்த்தருடைய பிரசன்னத்திலே அந்த காரியங்கள் நிச்சயமாக இவங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு தடையாக இருக்கிறது ஒரு அஃபண்டட் ஹார்ட், ஒரு மனத்தாங்கள் உள்ளே இருந்ததுன்னா ஒரு உண்மையான இருதயத்திலேருந்து என்ன சொல்ல முடியாது, நன்றி சொல்லவே முடியாது. உதடுகள் மட்டும்தான் சொல்லும், தோத்திரம் 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 தோத்திரம், உள்ள ஆத்திரம் 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 ஆத்திரன்ற. இப்படி ஒரு துதியை ஸ்தோத்திரத்தை நம்ம ஏறெடுக்கணும்னு தேவன் என்ன பண்ணல, விரும்பலை. தேவன் சொல்கிறாரு, அப்படியே சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில், அவங்க உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவங்க உள்ளமும் எப்படி இருக்குது, என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குப்பா. நம்மளும் சோத்திரம் சோத்திரம் எல்லாம் கையை வேகமாக தட்டுங்க, நல்லா துதிங்க. சபையில் அதானே வேகமாக தட்டி வேகமாக துதிச்சு உள்ளம் வெறுமையாகவே இருக்குது. கடவுள் அப்படி விரும்பலை. நம்ம உளமாற அவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறார். ஆமென். மெய்யாகவே நீர் நல்லவர் சுவாமி. அப்படிப்பட்ட துதிகளில் தேவன் என்ன பண்ணுறாரு, பிரியப்படுறாரு. மற்றபடி உதட்டிலேயே நம்ம பபுள் காமை போட்டு மின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு துதியை அவர் என்ன பண்ணல,
விரும்பலை. அதில் ஒன்றும் அவருக்கு பெரிய பிரியம் கிடையாது. ஏன் இதை பேசுகிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு தேவனை குறித்த ஒரு புரிதல் வேணும். நம்ம தேவன் அப்படி கிடையாது. ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்குது. அந்த இருளான பகுதிக்காகவும் நீங்கள் தேவனை நம்புங்க. அந்த புரியாத அந்த புதிருக்காகவும் கர்த்தரை நம்புங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் பார்க்குற வெளிச்சத்துக்காக மட்டும் உங்களுக்கு நன்றி சொல்லலை. என் வாழ்க்கையில் சில இருட்டாக இருக்குது, சிலது ரொம்ப கிரேயாக இருக்குது, அதுக்காகவும் நன்றி. ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். என்ன தெரியும்னா, நிறைய நேரத்தில் டார்க்னஸ்குள்ளேருந்து ரிச்னஸை கொண்டு வருகிற தேவன் நீர். ஆமென். கண்டிப்பாங்க. எப்படி பாருங்க, ஒளிபீடத்தில் இருக்கும் பொக்கிஷத்தை அவர் எடுத்து தருகிறார். ட்ரெஷர் இன் த டார்க்னஸ். சில நேரம் அது இருட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பார்த்தா அதுக்குள்ளே தான் பொக்கிஷத்தை கடவுள் நமக்காக வச்சுருப்பார். ஆமென். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக தேவன் சில விஷயத்தை மறைவாக வச்சுருக்கிறாரு. சில விஷயம் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் மாறுது. பொறுமையாக இருங்க, ரொம்ப அழகாக செய்வார். எல்லாம் சொல்லுங்கள், அழகாக செய்வார். சொல்லுங்கள், அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார். பாருங்க, இந்த வசனம் பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளைகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் எங்க இருக்குது? சொல்லுங்க, எங்க இருக்குது பொக்கிஷம்? அந்தகாரத்தில் இருக்கு. நம்ம அந்தகாரம்னாலே ரொம்ப தப்பா நினைச்சுக்கிறோம். கடவுள் சொல்றாரு, இருட்டு இருட்டுன்னு நினைக்கிறல்ல, அந்த இருட்டுக்குள்ளதான் நான் உனக்காக நிறைய காரியத்தை நான் வச்சிருக்கிறேன், பயப்படாத. ஆமென். அந்தகாரம் ஆண்டவரே, கவலைப்படாத, அதுக்குள்ளே சிலதை வச்சுருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரெஷர்ஸை, ஸோ ட்ரெஷர் இன் த டார்க்னஸ், அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற சில புதையல்களை உனக்காக நான் எடுத்து கொண்டு வருவேன். ஆமென். உனக்காக நான் கொண்டு வருவேன். ஸோ கர்த்தர் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யக்கூடியவர். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், எல்லாம் சொல்லுங்கள், பொக்கிஷங்கள் சில இருளுக்குள் இருக்கிறது. ஆமென். அதனால் சில கேள்விகள் உடனே அந்த நேரம் தெரியாது, கொஞ்சம் தூரம் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், ஓஹோ இது எவ்வளோ நல்லதாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் திறந்த வாசல், அதுக்கு நீங்கள் ஈஸியாக நன்றி சொல்லிடுவீங்க, பாட்டும் பாடிடுவீங்க. திறந்த வாசலில் முன்னே வச்சிங்க பாட்டு பாடிடுவீங்க. ஆனால் சிலதெல்லாம் பூட்டின வாசலாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கொஞ்ச நாள் கழித்து இந்த பூட்டின வாசலுக்கு கூட நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. ஏன்னா சிலருக்கெல்லாம் சில வாசல் மட்டும் பூட்டி இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். அங்கே பூட்டி இருக்க போது தான் சில இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். என்னங்க இது வேற மாதிரி இருக்குதே, அப்படிதான். பூட்டினதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. நல்ல வேலை பூட்டினாங்க, பூட்டலைன்னா நான் எங்கேயோ கடந்திருப்பேன், எங்கேயோ இருந்திருப்பேன். இது அந்த டைமில் தெரியாது. ஐயோ ஆண்டவரே, திறந்த வாசல்னு பாடிட்டு போனோன்னு இப்படி பூட்டு போட்டிருக்காங்களே. பிரசங்கியார் வேற சொன்னார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு. போனால் அங்கே ஒன்றுமே திறந்த மாதிரி தெரியலையே, எல்லாம் பூட்டி கிடக்க அப்படின்ட்டு. இந்த வசனம் நமக்கு வேலை செய்யாது போலன்னு திரும்பி வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தூரம் பயணத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதை பூட்ட போய் தான் இந்த சிறந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஆமென். பர்சனலி நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நான் அதை நிறைய நேரம் பார்த்துருக்கேன். நான் இன்னைக்கு காலையில் கூட அதை சொன்னேன். ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் மறுக்கப்பட்டு கதவு பூட்டப்பட்டது. இன்று முதல் இங்கு நீங்கள் பிரசங்கிக்க முடியாது. அப்போ என்கிட்ட இடங்கிடம் ஒன்றும் கிடையாது. பாருங்களேன், வாடகைக்கும் இடம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன், அன்னைக்கு அது தற்காலிக தோல்வி மாதிரியும் அடைக்கப்பட்டது மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா, அவங்க மட்டும் பூட்டலைன்னா இப்படி சர்ச்சாக போய் ஊழியம் செஞ்சுருப்பேன், நான் ஒரு சர்ச்சையே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு பூட்டினதுனால தான் இவ்வளோ பெரிய தரிசனமே தோங்கியிருக்கு. இப்போ பூட்டு போட்டவருக்கும் நன்றி. ஐயா, நீங்கள் போட்டது பூட்டு இல்லை, எனக்கான ஒரு வாசலை திறக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு. ஆமென். ஆமாங்க.
எல்லா இடத்துலையும் உங்களை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். ஆனால் புறக்கணிக்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல முடியுமா? ஆனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தான் சில நேரம் வேற மாதிரி அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் பாருங்க எல்லா விதத்துலையும் நம்மளை உருவாக்க அவர் விரும்புகிறார். அதனால் வாழ்க்கையின் சில காரியங்கள் உடனே நடக்கலைன்னு சோர்ந்து போய்டுறதோ அவ்வளோதான் நினைக்கிறதோ கூடாது. பாருங்க என்ன நீங்கள் நினைக்கணும்னா, என் கர்த்தர் நல்லவர். இப்போ ஊரில் யாருக்கு வியாதினாலும் இயேசுவை கூப்பிட்டா போய் சுகமாக்கிடுறார். கரெக்டா? அப்படி தானே? இப்போ இயேசு வழக்கமாக ஒரு வீட்டுக்கு போவார், அங்கே தான் சாப்பிடுவார், அங்கே தான் தங்குறார். இப்போ அந்த வீட்டில் இருக்கிற லாசருக்கு என்னது, சோகம் இல்லை. இப்போ வரணுமா வர வேண்டாமா? வரணும். ஆனால் வரல. என்ன சார் இது, என்ன நியாயம்? ஊரில் எவன் வீட்லேயோ ஆண்டவரே என் மகள் வியாதியாக இருக்கார், இருந்தால் வந்துடுறேன், ஆண்டவரே அங்கே மரண அவஸ்தை அந்த வந்துடுறேன்ட்டு போயிட்டே இருக்கிற இயேசு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு விதவிதமாக வடித்து கொட்டினேனே இந்த இயேசுநாதரை காணுமே. அந்த டைம் கரெக்டாக வந்தார், ஆனால் இந்த டைம் அவரை காணுமையா. காணுன்னு பார்த்தா கடைசியில் லாசரு, வியாதியாக இருந்த லாசரு மரிச்சே போயிட்டான். ஐயோ இப்போ வாரார், எப்படி இருக்கும்? இப்போ எப்படி இருக்கும்? எதுக்கோ வர சொன்னால் எதுக்கோ வந்திருக்காமாங்களா? அது எப்படி? மார்த்தா இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இல்லாமல் போயிட்டீர, இருக்க வேண்டிய நேரத்தில் இல்லாமல் போயிட்டீர. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உங்கள் மேலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா என் தம்பி என்ன பண்ணிடுவான், என்னுடைய சகோதரன் சுகமாக இருப்பான். ஆனால் நீங்கள் வரலையே, நாங்கள் ஆள்லாம் சொல்லி அனுப்பணும், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு அந்த தகவல் வந்துடுது. இன்னும் 2 நாள் அங்கே என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஊரில் தங்கினார்னே போட்டிருக்கு. இது கேட்டுகிட்டே அவர் உட்கார்ந்த மாதிரிலாம் தெரியுது. சிலர் சொல்லி கேட்டிருக்கேன், நான் ஜெபம் பண்ணால் டக்கு டக்குன்னு நடந்துருதியா, எனக்கு நடக்க மாட்டேங்கியா? எத்தனை பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரி? யாருக்கெல்லாம் நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குன்னு தெரில, இந்த ரகசியம் புரியவே மாட்டுக்க அப்படிங்கிறாங்க. யாருக்கெல்லாமோ நடக்குது, எனக்கு நடக்க மாட்டுக்க ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி. நல்லா கவனிங்க, இதெல்லாம் நம்ம புரியணும். புரிஞ்சாதான் நமக்கு கர்த்தருடைய செயல்கள் நமக்கு என்னன்னு தெரியும். எப்போவுமே அவரை நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் நமக்குள்ள உருவாகும். அங்கே பாருங்கள் அழகாக போட்டிருக்கு, அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது உடனே பஸ்ஸை பிடிச்சோ உடனே போட்டோ எடுத்துட்டோ வரல, தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். இது கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஐயோ அது கடைசி நேரத்தில் எனக்கு தகவல் வந்துச்சுன்னு சொன்னாவது சரி, ஆளுக்கு தெரியல போல அதனால் லேட்டாக வந்துருங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. இவர் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணியிருக்காரு, தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள். இப்போ இதை எப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு எப்படி என்ன தெரியுது, இயேசுவா இவர் உடனே வர வேண்டாமா, டக்குன்னு வந்து டக்குன்னு ஒரு வைத்தியத்தை பண்ணி டக்குன்னு சுகமாக்க வேண்டாமா அந்த இயேசு? எதுக்கு லேட் பண்ணுதார்? இது காதலை கேட்டு இன்னும் 2 நாள் என்ன பண்ணியிருக்காரு, வேணுக்குன்னே பண்ண மாதிரி இருக்க இது. அப்போ இதில் உள்ள காரியம் உங்களுக்கு புரியும்னா, ஏன் நம்ம வாழ்க்கையில் கூட சில காரியங்கள்ங்கிறது உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை சாதாரணமாக படிச்சுட்டு போயிடுறோம் இதை, ஆனால் கொஞ்சம் கவனிங்க. இயேசு எத்தனையோ பேர் சுகமாக்கியிருக்கிறாரு, அவரால் குணமாக்க முடியாத வியாதியே கிடையாது. பாவி துரோகி யார் வந்தாலும் குணமாக்கி இருக்கிறார். இப்போ நம்ம ஊரில் வந்து யாராச்சும் ஒன்று நடக்கலைன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, ஏதோ உங்ககிட்ட ஒரு குத்தம் இருக்குது, அதான் உனக்கு நடக்கலை, பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்டேன், அதான் உனக்கு என்ன பண்ணல, நடக்கலை. நம்மளும் உட்காந்து அந்த பாவத்தை தேடிட்டு எடுப்போம். அது எந்த பாவமாக இருக்கும், நான் தான் பாவம், நான் என்ன பாவம் செய்தேன், நானே ஒரு ஐயோ பாவம் அவனு உட்காந்து வலுசம் பூரா அலசி பார்க்குறது தான் வேலையாக இருக்கும் பாருங்களேன். சரியான பதிலை சொல்லாமல் இப்படி எதாவது சொல்லி விட்டுருவாங்க. அதனால் என்ன குத்தம் இருக்குமோன்னு தெரியல, நெஞ்சிலேயே குத்திக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், ரொம்ப குத்தாதீங்க, கவனிங்க. அவன் இப்போ ஏற்கனவே இன்னும் லேட் ஆகுது,
நியாயமாக வந்து அவர் உடனே செஞ்சுருக்கணும், செய்யலை. அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்போமே, வழக்கமாக மற்றவங்களுக்கு நடக்கிறது ஏன் இவங்களுக்கு நடக்கலை? இன்னும் சொல்ல போனால் வேதவசனம் சொல்லுது, அவர் அவனை மிகவும் சிநேகித்தாராம். என்ன பண்ணாராம்? லாசர் மேலே இவருக்கு ரொம்ப பிரியம் இருந்துச்சான். அப்படியே இருக்கு. அவர் அவனை எவ்வளோ நேசிச்சார் பாருங்க. அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள். வெறும் சாதாரணமான ஆள் கிடையாது, இயேசு சிநேகிக்கிற ஒரு ஆள். அப்போ இயேசுவே அன்பு வச்சுக்க ஒரு ஆளுக்கு இந்த இப்படி உடனே வர வேண்டாமா? என்ன அன்பு, என்ன சிநேகம்? டக்குன்னு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் இல்லையா? ஆனால் கொடுக்கலையே, ஏன் லேட் ஆகுது? இப்போ சில நமக்கே கேள்வி வரும், ஆண்டவர் ஒன்று நேசிக்கிறார் மகளே, ஆமேன் அல்லேலூயா அப்படின்றோம். ஆனால் சம்டைம்ஸ் சந்தேகமாயிரும், ஆமாம் நம்மளை நேசிக்கிறாருன்னா இப்படி ஒன்றும் வேற மாதிரி இருக்க, எல்லாம் இதுதான் நேசமா அப்படின் மாதிரி நமக்கு வருது. வெளியில் சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே இருக்குது கேள்வி. ஆனால் இப்போ கவனிங்க, யாருக்கும் நடக்காதது ஏன் இவங்களுக்கு மட்டும் வித்தியாசமாக நடக்குது? மற்றவங்களாம் கூப்பிட்டா உடனே போயிடுறாரு, இவங்களுக்கு மட்டும் வரல. உடனே வரல, லேட்டாக வராரு. தகவல் கேட்டும் லேட்டாக வராரு. யாருக்காவது தகவல் கேட்டு இயேசு லேட் பண்ணாரா? பைபிளில் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, அவர் லேட் பண்ணாரா? உடனே உடனே போயிடுறாரு. ஆண்டவரேனா உடனே உடனே டக்கு டக்குன்னு நடக்கு. ஆனால் இவங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கலை. அதனால் இங்கே டக்கு டக்குங்க, என்ன டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் நடக்கு, நமக்கு மட்டும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. நமக்கு ஏன் லேட் ஆகுது? நமக்கு ஏன் தாமதம் ஆகுது? சிலருக்கு உடனே நடந்துடுது, சிலருக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார. நமக்கு ஒரு வியாதி, நமக்கு ஒரு கஷ்டங்கும் போது சில நேரம் கொஞ்சம் டிலே ஆன மாதிரியே தெரியுது. அப்படிங்கிற மாதிரி நமக்கு உள்ள இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னா, சரி ரைட்டு இருக்குதுங்க, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டே வந்துட்டுருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவனுடைய செயல் உங்களுக்கு புரியணும். புரிஞ்சால் நீங்கள் இன்னும் வேறு விதமாக தேவனை பார்ப்பீங்க. அவரை துதிக்கிறதுல நீங்கள் இன்னும் வளர ஆரம்பிச்சிடுவீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன நடக்குதுன்னா, அவள் சொல்கிறா, நீ இருந்திரானால் அவன் என்ன பண்ணியிருந்துருக்க மாட்டான், செத்துருக்கவே இல்லை. நீங்கள் டைமுக்கு வந்திருந்தாலும் என்ன பண்ணியிருப்பான், காப்பாற்றிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, லேட்டாக வந்துட்டீங்க. அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் உடனே நடந்தது, இவளுக்கு ஏன் லேட்டாக நடந்துச்சு? ஒன்று தான் பாருங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் துரதிர்ஷ்டசாலியோ அல்லது கடவுள் உங்கள் மேலே பிரியம் இல்லைன்ட்டோ அர்த்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில இது நடக்கலை, கொஞ்சம் ஏன் டிலே ஆகுதுன்னா, வழக்கமாக எல்லாருக்கும் நடந்தது பாருங்கள், அப்படி உங்களுக்கு நடக்காது. வழக்கத்தை மீறி சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் ஆர்டினரி வே, இட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி வே. எக்ஸ்ட்ராடினரி வே. எல்லாம் சொல்லுங்க, வழக்கமானது எனக்கு நடக்காது, வழக்கத்தை மீறி நடக்கும். ஆமென். அது வரைக்கும் எல்லாரும் வியாதி சுகமான அற்புதம் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் 4 நாள் கல்லறையில் இருந்து வெளியே வந்ததை யாருமே பார்த்ததில்லை. நான் சொல்கிறேன், யாருக்கும் நடக்காதது உங்களுக்கு நடக்கலைன்னா இப்படி வச்சுக்கோங்க, யாரும் பார்க்காத பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். உங்களுக்கு வேற மாதிரி அவர் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அது காமன் க்ரௌடுக்கு அப்படி பண்ண மாட்டார், சம் செலக்டிவான ஆட்களுக்கு தான் அதை அவர் செய்வார். ஆமென். உங்களுக்கு நடக்கலைனாலே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் காமன் கிரவுண்டு கிடையாது, யூ ஆர் சம் செலக்டிவ் பர்சன். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க. சில இடத்துல போனீங்கன்னா எல்லாருக்கும் கோரி கோரி ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் சிலர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, உள்ளே போங்கன்றாங்க. என்ன இது எனக்கு தரல, எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. ஐயோ எனக்கு அந்த வெல்கம் ஜூஸை தரலையே, வெல்கம் ஜூஸை அங்கே உள்ளே உங்களுக்கு விருந்தே பெருசாக வச்சுருக்காங்க. இது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கல்யாணக்காரங்களை கோவிச்சுக்கிடுவோம். எனக்கு தரலையே, அந்த சர்பத்தை எனக்கு தர மாட்டீங்களே. ஏய் சர்பத்தா, உள்ளே போயா, உள்ளே உனக்காக ரொம்ப நீங்கள் காமன் கிரவுண்டு கிடையாது, காமனான ஆட்கள் கிடையாது, நீங்கள் விசேஷமான ஆள். உள்ள உங்களுக்காக ஸ்பெஷல் பந்தி நடக்குது. சில இடத்துல போய் உட்கார சாப்பிட போனால் உட்கார விட மாட்டேங்காங்க, இங்கே அங்கே வாங்கன்னு கூட்டி போயிடுறாங்க. என்னங்க எல்லாரும் சாப்பிட்றது,
இது கூட எனக்கு கிடையாது. இது இல்லைங்க, அங்கே வேற வர ரக உங்களுக்கு இருக்குது, உள்ளே வாங்க அப்படின்ற. நம்ம இது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கய்யா சோத்தில் கை வைக்கலான்னு போனால் தடுத்துடுறாங்க, அப்படி ஒரு எண்ணம் வரும். அப்புறம் தான் இப்போ பழகிடுச்சு. கூட்டங்கள்லாம் போனால் தனியாக ஏன் கூட்டு போகிறாங்கன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அதெல்லாம் அளவு சாப்பாடு, அதெல்லாம் சில காரியம்தான். ஆனால் அன்லிமிட்டடு இடம்னு ஒன்று இருக்குது. புரியுதா? இப்போ ஏன் பாஸ்டருக்கெல்லாம் கொஞ்சம் தொப்பை எப்படியாவது ஏறுறதுக்கு முயற்சிக்கிட்டுன்னு, ஏன்னா அன்லிமிட்டடு கூட்டி போயிடுறாங்க இது இல்லை அப்படின்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வழக்கமானது உங்களுக்கு நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வேறு விதத்தில் அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். விசேஷமான விதத்தில் அது நடக்க போகுது. உங்களுக்கு சிறப்பான விதத்தில் கர்த்தர் அதை உங்களுக்காக செய்ய போகிறார். என்னடா எல்லாருக்கும் அது நடந்துருது, எல்லாரும் பண்ணிடுறாங்க, நமக்கு ஏன் அது அப்படி இருக்க மாட்டுக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த எல்லாருங்கிற லிஸ்ட்டில் இல்லை. யூ ஆர் நாட் இன் த காமன் லிஸ்ட். என் பேர்லையோ, என் பேரில் உங்கள் பேர் அதில் இருக்காது. உங்கள் பேர் ஸ்பெஷலாக தனியாக ஒரு இதில் வரும். அதற்காக அவர் உங்கள் பேரை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இப்போ இது நமக்கு புரியணும் பாருங்களேன். இது ஒரு க்ரௌடு வருது, இயேசுவை தொட்டே அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. யார் யார் தொட்டாங்க, சுகமானாங்க தான் தெரியுமா? நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க லிஸ்டே கிடையாது. ஆனால் இவங்க பேர் மட்டும்தான் வருது, மார்த்தாள், மரியாள், லாசரு அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க அந்த க்ரௌடா கூட்டத்தாக இருந்த மக்கள் கிடையாது. தே ஆர் ஸ்பெஷல். இன்னைக்கு சாயங்காலம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறீங்க, நீங்கள் விசேஷமானவங்களா இருக்கிறீங்க, நீங்கள் சிறப்பானவங்களா இருக்கிறீங்க. சிறப்பான உங்களுக்கு சிறப்பான ஒன்றை அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஏன் இந்த திருமணம் தாமதிக்குது, ஏன் நமக்கு வீடு கட்டுறது தாமதிக்குது, நம்ம ஏன் சில காரியங்கள் ஒன்னே நடக்கலைங்கிற மாதிரி நம்ம மனசில் 1000 ஓடுது. நான் சொல்கிறேன், எல்லாரும் கட்டுற மாதிரி கட்ட மாட்டீங்க, விசேஷமாய் நீங்கள் கட்டுவீர்கள், விசேஷமாய் கட்டுவீர்கள். எல்லாருக்கும் திருமணம் நடக்கிற மாதிரி நடக்காது. உங்கள் திருமணம் வேற லெவலில் ஸ்பெஷலான வேலை கர்த்தர் அது உங்கள் வாழ்க்கையில் அவர் நடத்தி முடிப்பார். ஆமென். எல்லாருக்கும் புள்ள பிறக்கு, உங்களுடைய வித்து வேற மாதிரி இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும் அது. ஆமாங்க, ஆமாம். இது எல்லாருக்கும் இந்த செய்தி கிடையாது. இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த செய்தி பொருந்த ஆரம்பிக்கும். அவங்க அந்த வழக்கமான இதிலே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆகுதுனாலே தெரிஞ்சுக்கணும், உங்களை கரெக்டாக தனியாக தூக்கி வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் அந்த கூட்டத்தில் கிடையாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த வழக்கமான இதிலிருந்து தேவன் உங்களை தூக்கி சிறப்பானதை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் அதை வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஐ எம் ஸ்பெஷல். எப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, அதனால தான் ஸ்பெஷல். என்னங்க இது வேற மாதிரிலாம் இதை சொல்லணும். யாருக்கும் கிடைக்கல, எனக்கு கிடச்சிச்சு. நான் சொல்கிறேன், வழக்கமாக எல்லாருக்கும் நடக்கும்போது உங்களுக்கு நடக்கலைன்னா நீங்கள் வழக்கத்தை மீறின ஒரு லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். வழக்கத்தை மீறின ஒரு இடத்துல உங்கள் பேர் இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் ஏன் சுகமாக்குனாரு, ஆனால் லாசரு மட்டும் ஏன் சுகமாக்கல? ஏன்னா லாசருவை சுகமாக்கியிருந்தா எத்தனையோ பேர் தெரியாமல் போச்சுல, அது மாதிரியே லாசருக்கு பேர் இருக்கும். ஆனால் இப்போ இந்த குடும்பத்துக்கு தேவன் விசேஷமானதை வைத்திருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு அற்புதம், எந்த ஜனத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயம் இப்போ இந்த குடும்பத்துக்கு செஞ்சு கடைசியில் பார்த்தா என்ன நடக்குது? இயேசுநாதரை பார்க்க வந்த கூட்டத்தை விட லாசருவை பார்க்க வந்த கூட்டம் அதிகமாக இருந்துச்சாம். அப்படியே இருக்குதுங்க பைபிளில். ஜீசஸை எப்போதும் பார்ப்போம், லாசரை காட்டுங்க அப்படிங்க. ஜீசஸ் இருக்கார், தள்ளிப்போங்க ஜீசஸ், லாசருங்க. எழுப்பினவரை விட எழுப்பப்பட்டவனுக்கே ஒரு மகிமை வர்ற மாதிரி கர்த்தர் அந்த குடும்பத்திற்கு ஒரு விசேஷமான காரியத்தை அவர் வைத்திருந்தார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, பாருங்க, இதோ இயேசு இருக்கிறார் போய் பார்ப்போம், இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோர்ந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். ஐயோ, இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியலீங்களே. கடவுள் பாருங்க எந்த மாதிரி ஒரு மகிமையை லாசருக்காக அந்த குடும்பத்துக்காக அவர் வச்சிருந்தாரு.
அப்போ ஆனால் அந்த டைமில் என்ன சொல்லியிருப்பாங்க? என்னத்தை நீ ஏசு ஏசுன்னு போய் என்னத்தை பார்த்த? இவங்கள ஏசு ஏசுன்னு ஏசிருப்பாங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு. ஏசு ஏசுன்னு ஏசிருப்பாங்க. நீ என்னத்தை பார்த்த? என்னத்தை நீ கண்ட? ஏசு ஏசுன்னு போய் என்னத்தை கண்ட? சாதாரணமாக தான் இருக்கு. பாரு, ஊரில் எல்லாருக்கும் ஏசுநாதர் பண்ணிட்டார், உன் குடும்பத்தில் அவர் பண்ணாமல் போயிட்டாரா? உன் பிள்ளைக்கு இன்னும் செய்யலையே, உன் வீட்டில் நடக்க வேண்டியது இன்னும் நடக்கலையே. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வேற மாதிரி நடக்க போகுது. உங்கள் வீட்டில் வேற மாதிரியான காரியங்களை அவர் செய்யும்படியாக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாங்க, அதான் நிஜம். எல்லாருக்கும் நடந்த மாதிரி நடக்கல, வேற மாதிரி நடந்துச்சு. அப்போ இயேசுவை பார்க்க மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். இப்போ இதை இப்படி எடுத்துக்கோங்க. இயேசுவை பார்த்து நம்பின நாளெல்லாம் போய் உங்களை பார்த்து அவரை நம்புற மாதிரி ஒரு நாட்களை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை பார்த்தே அவரை நம்ப போறாங்க. இங்கே யாரோ ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்கள பார்க்கணும். இல்லை, இயேசு அவர் இயேசு தான், ஆனால் இங்கே யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு உங்களை காண்றதுக்கே வர போகிறாங்க. இப்படி ஒரு திருமணம் நடந்ததாமே, இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சாமே, இப்படி ஒரு அழகான வாழ்க்கை நடந்துச்சாமே, அதை நாங்கள் பார்க்க முடியாது வந்திருக்கிறோம். ஆமென். முதல்ல பார்க்கும்போது எப்படி தெரியுது? இவங்க தான் ஒதுக்கப்பட்ட மாதிரி, இவங்க தான் தள்ளப்பட்ட மாதிரி, இவங்க கூட கடவுள் இல்லாத மாதிரி, இவங்க கைவிடப்பட்ட மாதிரி, இவங்க ஜபெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி, இவங்க இவ்வளோ நாள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு வச்சு ராவும் பவுலும் பார்க்காம சப்பாத்தியை போட்டாங்களா, தோசையை சுட்டாங்களா, என்னன்னே தெரில, ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போச்சே. எவ்வளோ மனசுக்குள்ளே எவ்வளோ ஓடி இருக்கும், சுற்றியில் உள்ளவன் எவ்வளோ ஏற்றிருப்பான். அதெல்லாம் நல்லா செய்வாங்க. அதற்காகவே ஒரு 4 பேர் கொண்ட குழு எப்பொழுதுமே நம்ம அருகில் இருப்பார்கள். போய் என்னத்தை கண்ட நீ, என்னத்தை பார்த்த நீ, இன்னும் நடக்கலையே, இன்னும் ஆகலையே, இந்த பார் கல்லறிலே கொண்டு போய் வச்சாச்சு, இனிமே என்ன, அதான் முடிஞ்சு போச்சே அப்படிமா. என்னது முடிஞ்சாலும் உங்களை அழைத்தவர் உங்களை மகிமைப்படுத்தாம விடவே மாட்டார். உங்களை மகிமைப்படுத்தியே தீருவார். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாருங்க. அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. கொஞ்சம் ஒரு 4 நாள் இவங்க எல்லார்கிட்டையும் அவமானப்பட்ட மாதிரி இருந்தது. ஒரு 4 நாள் எல்லார்கிட்டையும் வெக்கப்பட்ட மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ காலாங்காலமாக மகிமையாக பேசுகிற மாதிரி ஒரு செயலை செய்து வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையா இல்லை எத்தனையோ மடங்கு பலனை தேவன் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக அதை மாற்றிட்டாருங்க. ஆமென். அதனால தான் நமக்கு இந்த சம்பவங்கள், அந்த நேரம், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீங்க. சோர்ந்து போயிடுவீங்க அடிக்கடி. சிலர் பாருங்கள், எப்பவும் எது செய்கிறாங்களோ இல்லையோ சோர்ந்து மட்டும் போகிறது ரொம்ப சுலபமாக நடக்கும். ஹையாக இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா என்னாச்சு, பேட்ரி அப்படியே லோவாகிடும். ஹை ஆகிறதும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஹை ஆகிறதும், மண்டே அப்படி கொஞ்சம் குறையும், அப்படி குறையும், அப்படி குறையும். பா எப்படியாவது சண்டே பேரணும், இல்லைன்னா அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அப்படி இல்லை பாருங்க. இந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா லோ ஆகவே ஆகாது. எத்தனை பேர் வந்து நோ சொன்னாலும் சொல்லுவீங்க, நோவா, அப்போ நமக்கு வேற ஏதோ வேற மாதிரி நடக்க போகுது, அப்படி ஆயிடுமே உங்களுக்கு. ஓஹோ இப்படி பேசிட்டாங்களா, அப்போ கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஏதோ பெருசா நடக்க போகுது அப்படின்ட்டு. சில எதிர்ப்புகள், சில ஏமாற்றங்கள், சில பின்னடைவுகள், சில தோல்விகள், இதெல்லாம் வரும்போது இது புரிஞ்சா உங்கள் பார்வை வேற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன எப்படி பார்ப்பீங்க, வேற மாதிரி பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் டைமுக்கு வந்த இயேசு இவங்களுக்கு ஏன் டைமுக்கு வரல? ஏன்னா இவங்களுக்கு வெறும் சுகமாக்கும் அற்புதத்தை அல்ல, அதை விட மேலா உயிர்த்தெழுதலின் வல்லமையை இவர்கள் வாழ்க்கையில காட்டும்படியான ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர் வருகிறார். ஆமென். வந்திருந்தா ஒரு காமனான அந்த சுகம் அப்படிங்கிற அற்புதம் தான் நடந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு தாமதமும் அற்புதத்தை அதிகரிக்க செய்கிறதுக்காக, மகிமையை இன்னும் விளங்க செய்வதற்காக அந்த காரியத்தை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். மோசே தேவனால் அழைக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக அனுப்பப்படுறான் ஒரு தலைவன். கர்த்தர் தான் சொன்னார், நீ போ அந்த ஜனங்களை பார்வோன் கைக்கு விடுதலையாக்குவாய். இவன் போய் சொல்றான், விடுதலை 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 அப்படிங்கிறான். அவனுள்ள அடி பெண்டை கழட்டிட்டாங்க.
யார? விடுதலை விடுதலைன்னொன்னே ஒரே பாட்டு தான், சந்தோஷம்தான். அன்னைக்கு டியூட்டிக்கு போகிறாங்க, வெண்ட களத்தை அனுப்பிட்டாங்க. வந்தாங்க, நல்லா சொன்னையா விடுதலை, எவ்வளோ முதுவை பாரு, விடுதலையை பாரு, வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க. உங்கள் பிரசங்கத்தை கேட்டோம் பாருங்க, செழிப்பு செழிப்பு, நீங்கள் போங்க, ஒரே சலிப்பு. ஆமாம், சில நேரம் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியணும். இதோ அதோ நீங்கள் ஒன்றத்தையும் காணுமே, அப்படி இப்படி நீங்கள் வேற மாதிரி இருக்க எல்லாம். கடைசியில் மோசேக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆண்டவரே, நான் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், 80 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே மேய்ச்சிட்டு அப்படியே போயிருப்பேன். இதில் நெருப்பெல்லாம் கொளுத்தி காமிச்சு வா உன்னை அனுப்புகிறேன்னு கூட்டிகிட்டு வந்து கடைசியில் பார்த்தா ஒன்றும் ஜனங்களுக்கு ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லையே. இதோ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் தேவன் சேர்ப்பார் அப்படின்னா அவனுக்கு வேற மாதிரி ஆயிடுது. இன்னும் பிரசங்கத்தை கேட்குறான். இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்வோன் அவர்களுக்கு இன்னும் கடினமான காரியத்தை அவன் என்ன பண்ணுறான், செய்கிறான். பார்வோன் கூப்பிட்றான், உங்களெல்லாம் டைம் இருக்கிறதுனால தானே ப்ராஸ்பரிட்டி மெசேஜ் கேட்க போகிறீங்க. பாலும் தேனும், கூழும் கஞ்சும் குடிக்கும் போதே பாலும் தேனுமா உங்களுக்கு, அதுக்கே உங்களுக்கு வராத மாதிரி பண்ணி போடுதேன் அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் செங்கல் மட்டும்தானே அறுத்தீங்க, இனிமேல் வைக்கோலையும் போய் அறுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. அதாவது செங்கல் வேலை பார்க்குறவங்களுக்கு வைக்கோலை இவங்களே கொடுத்துருவாங்க. ஆனால் இவன் பிரசங்கத்தை கேட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, என்ன போட்டிருக்குது, அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் எப்படி சோம்பலா இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று இவன் போய் ஒர்க் ஸ்பாட்டில் பேசியிருக்கான். நாங்கள் போகிறோன்ட்டு, நீ பாரு எங்கே போகிறேன்னு போய் காட்டுறேன், போடுறா. ஐயா மோசே ஐயா, உங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டு கம்பெனிக்கு போனால் ஒரே அடி ஐயா, அது அந்த வைக்கோல்லாம் பிறக்குங்கன்னுப்பாங்களே, அதில் அது போடுங்க. அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்கள் போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோல் சம்பாதிங்கள், ஆனாலும் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவது என்று பார்வான். இவன் போயிருக்கிறது எதுக்கு, அவங்க சுமையை நீக்கி அவங்கள விடுதலையாக்குறதுக்கு. ஆனால் இவன் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, சுமை கூடிச்சு. கேள்வி வருமா வராதா? முள்செடி தன்னால் எரிஞ்சிச்சா, பேசிச்சா, இல்லை நீங்கள் தான் பேசி அனுப்பிச்சிங்களா? இந்த பாதையில் எல்லாருமே போயிருக்கிறாங்க. யோவான் ஒரு வாட்டி கேட்குறாரு, ஆண்டவரே வர்றது நீங்கள் தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க? இந்த யோவான் தான், இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னான். இப்போ அவனுக்கே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஹலோ, இருக்கீங்களா, கவனிக்கிறீங்களா? இந்த யோவான் தான் என்ன சொன்னார், ஞானஸ்நானம் கொடுத்துக்கும் போது என்ன சொன்னார், ஒரு புறா யார் மேலே வரும், அவங்க தான் யார், தேவகுமாரன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னாரு. இவனுக்கு இப்போ இவன் ஜெயிலில் இருக்கானா, யாரு, யோவானை பிடிச்சி எங்கே வச்சுருக்காங்க, ஜெயிலில் வச்சுருக்காங்க. அதனால் யோவானுக்கு கொஞ்சம் குழப்பமாகி போச்சு. இவர் தானா இல்லை வேற, கரெக்டாக சொல்லிட்டேனாப்பாண்ணா, எப்பா நான் கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படிங்க. நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி, யோவான் சானகன் எங்களை உம்மிடத்திரு, ஏன் நீ தான் அடையாளவே படுத்தின, உனக்கே சந்தேகமா? அப்போ ஒரு நேரத்தில் நம்பிக்கையா இருந்தது, இன்னொரு நேரத்தில் எப்படி இருக்கு, கேள்வியா இருக்கு. கவனிங்க அடுத்தால. எல்லாரும் அந்த சமயத்தில் நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்களுக்கு பார்வை அளித்தார். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென். இந்த சைனை போய் யோவானுக்கு சொல்லுங்க, இது மேசியானிக் சைன். ஆமென்.
இது மேசியாவுக்கு உரிய அடையாளம், போய் சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ சில நேரம் அப்படியா அந்த மாதிரி ஆகுது. கொஞ்சம் வளர்ந்து வர்றவங்களுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா நடந்த மாதிரியே இருந்தது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் டிலே ஆன மாதிரியே இருக்குது. ஏன் அப்படிங்கிறாங்க? அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ பால் இல்லை, இப்போ அதை விட மேலான காரியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ மோசஸ்க்கு ஒரு இதாவது, என்ன ஆண்டவரே அவர்கள் சுமையை நீ நீக்குவாய், அவர்களை விடுவிப்பாய்ன்னு சொன்னீங்க. ஆனால் நான் போன நாள்ல இருந்து புரட்டி எடுக்கிறான் இந்த பார்வோன், அவங்களுக்கு இன்னும் கஷ்டம்தான் வருது. எனக்கும் இது ஆரம்பத்தில் தெரியாது பாருங்க. நான் எதெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு செயலை எப்போவுமே பிசாசு பண்ணுவோம். இதோ செழிப்பு அப்படிமா பார்த்தா பிரதர் ஒரே கடன் பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆண்டவரே மக்கள் செழிப்புக்குள்ளே போகிறாங்களா இல்லை கடனுக்குள்ளே போகிறாங்களா? இதோ சுகம் அப்படின்னா ஒரே வலி, எல்லாம் வியாதியாக இருந்த மாதிரி. என்னது நீங்கள் சொன்னதானே சொல்லிட்டு இருக்கோம்? அதே தான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையா? ஏன்னா இந்த இருளின் ராஜ்யம் எப்போவுமே என்ன பண்ணுது, நம்மக்கிட்ட போடப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் நம்மக்கிட்ட போடப்பட்ட அந்த நம்பிக்கையிலையும் எதையாவது பயன்படுத்தி எடுக்கலாமான்னு பார்க்குறான். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவன் வெளியே வந்துடுவான். அதனால் முழு சக்தியை வச்சு போராடி பார்க்குறான். நான் சொல்கிறேன், ரொம்ப பெரிய போராட்டம் வருதுன்னா வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம், அது முடிய போகுதுன்னு அர்த்தம். அந்த கடைசி இதையும் யூஸ் பண்ணி பார்த்துருந்தான். நம்ம இதை வேற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பார்த்துடுறோம். இப்போ அவன் போய் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, நீங்கள் என்ன அனுப்பலையா, நீங்கள் எனக்கு சொல்லலையா, இப்படிலாம் போய் கேட்க ஆரம்பிச்சு. ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னேன்னா கண்டிப்பாக செய்வேன். 10 வாதை 9 வாதை வரைக்கும் ஒன்றுமே நடந்த மாதிரி இல்லை. ஆனால் பார்வோன் இருதயம் கடினமாயிற்று. அங்கே பாருங்க, அவன் போய் கேட்குறானே, அண்ணாலப்பட்ட மோசேக்கே எப்படி பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, என்னை ஏன் அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல். அது வரைக்கும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இது புரியணும் பாருங்க. அப்பதான் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கு, இது எப்படி வாழ்க்கைக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகுது. கடவுளுடைய வார்த்தை இதோ நிறைவேறுகிறதுனா சிலர் எங்க நிறைவேறுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அவர் வாக்கு மாறாதவர். இது 11 மாசமும் 11 வாக்குத்தத்தம் கேட்டேன் ஐயா. அடுத்தால நான் 1ஆம் தேதி வேற, புது வருஷத்துக்கு வேற ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுவாங்க. வாக்குத்தத்துக்கு பஞ்சமே இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சில நேரம் எப்படி அது நிறைவேறுதுன்னு தெரியலன்னா நம்ம எல்லாரும் மாதிரியோ ஆயிடுவோம். ஆனால் நல்லா கவனிங்க, எப்படி ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் சொன்னது எப்படி நிறைவேறுச்சு, அந்த காரியம் எப்படி போச்சு, இது தெரியணும் பாருங்க. இது தெரியாமல் அந்த வசனத்தை மட்டும் ஏதோ வாங்கினேன் அப்படி போனோம்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்விலையும் கவலையிலையும் உட்காந்துட்டு இருப்போம். இது தெரிஞ்சுன்னா சத்தியத்தை அறிஞ்சிட்டேன்னா விடுதலை ஆயிடுவீங்க நீங்கள். ஓஹோ, இப்போ 10வது இப்போ விடுதலையாக்கவில்லையே என்றான். அடுத்தது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்போது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். இப்போ விடமாட்டுக்கான். நீ போயிடுடா சாமி, போயிட்டா ரொம்ப நல்லதுன்னு அவன் அனுப்ப போறானா இல்லையான்னு. இப்போ உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துட்டுனா அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அது நிறைவேறாது, அது நடக்காது, அது முடியாதுங்கிற மாதிரியே இந்த இருளின் ராஜ்யம் ஒரு காரியத்தை உங்களுக்கு எதிராக போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல தான் கவனமாக இருக்கணும். வந்துச்சுன்னா நிறைவேறாமல் போகாது. ஆமென். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். அது வெறுமனையாய் திரும்பவே திரும்பாது. அது கண்டிப்பாக என்ன பண்ணும், ஆகும். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு துரத்தி விடுவான் பார் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா
சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இந்த யெகோவாங்கிறது என்னன்னா, the redemptive name of God. அதாவது மீட்பின் நாமம். எல்லாம் சொல்லுங்க, மீட்பின் நாமம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே மீட்கிறவர், என் பேரே மீட்பர். ஆமென். யெகோவா அப்படின்னா என்ன? மீட்கிறவர், நானே உன்னை மீட்கிறவர். இந்த நாமத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு என்னை பார்க்கல, ஆனால் நீயும் உன் ஜனங்களும் பார்ப்பீங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, இப்படி சொல்கிறேனே, ஒவ்வொரு தாமதங்களுக்கு நடுவில் தேவனுடைய புதிய தன்மையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் நினைக்கலாம் இப்படி தான் செய்வார் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, முதல் ஒரு நாளே நடந்திருக்கலாம், ரெண்டாவது நாளே நடந்திருக்கலாம். ஆனால் 10வது வாதையில் இவங்களுக்கு விடுதலை மட்டும் ஆகலை. 400 வருஷம் அவங்க உழைச்ச உழைப்பு, அவங்க போட்ட எல்லாம் மொத்தமாக அவங்க கையில் வந்து பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆமென். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ நடந்தது பாருங்க. அவனே ஜனங்க சோர்ந்து போகிறது வேற, தலைவனுக்கே சோர்வு. ஆமாம், எனக்கு வந்திருக்கு. இது பக்கத்து ஹோட்டலில் தானே ஆரம்பித்தோம். நம்ம இப்போ இருக்கிற பில்டிங்கு பக்கத்து நம்ம ஜாயன் ரெசிடென்சி. ஒரு நாள் எனக்கே டவுட் ஆயிடுச்சு, நம்ம அழைச்சி தாங்க வந்தோமா? ஏன்னா வாடகை கொடுக்குறது கூட காசு கிடையாது. 3500 அந்த பில்டிங்குடைய ரெண்ட்டு. ஒன்று வாரம் பிரசங்கம் பண்ணிட்டே போவேன். தேவையும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஏவன் இருக்கிறார் அப்படின்னா இவர்கிட்ட நிறைய வச்சுருக்காரு போலன்னு வர்றாலும் போயிடும். இப்போ நம்ம ஜனங்களுக்கு ஒரு வழக்கம் என்னென்னா, கொஞ்சம் கவலையோட கண்ணீரோட, அதாவது அப்படியாகன்னா இறக்கப்பட்டு ஏதாவது கொடுத்துட்டு போவீங்க. ஏன்னா இவங்க இரக்கத்தின் அடிப்படையிலே கொடுத்து வல்லவர்கள். தேவையின் அடிப்படையில் தான் இவங்க கூட செய்வாங்க. நல்ல சட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆள் நல்லா வந்துச்சுன்னா, அப்பா அவருக்கு தேவையில்லைங்க, அங்கே ஒருத்தர் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கான், அவருக்கு கொடுத்துருவாங்க. இப்படி தான் ஒரு மைண்ட் செட் இருக்குது ஜனங்களுக்கு. புரியுதா நான் சொல்கிறது? புரியாத மாதிரியே இருக்கீங்களே. இப்போ அப்படி கிடையாது, மாறிடுச்சு. இப்போ கனத்தின் அடிப்படையில் கொடுக்குறோம். இந்த தேவையின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை, வார்த்தையை கனம் பண்ணும்படி என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். ஆமென். அது வேறங்கிறது இப்போ புரிஞ்சிச்சு. இங்கே வர்றவங்களுக்கு அது புரியும். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு. இது நம்மளை அழைச்சாரா, இல்லை நம்மளா வந்துட்டோமா, சித்தமா பித்தமான்னு ஒரே மைண்டுக்குள்ளே நிறைய ஓடுது. ஆமாம். அப்போது ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு ப்ரெசன்ஸ். நினைக்கிறேன் இஸ்ரவேல் பிரதர் அந்த மீட்டிங்கில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்டேன், இப்போ ஒரு அளவில்லாத ஒரு பிரசன்னத்தை நான் உணர்றேன். இன்றைக்கி அது வித்தியாசமாக இருக்குது. எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் அப்படி முன்னாடி வந்தாங்க. அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அன்றைக்கி வந்தாங்க. அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் இல்லாமல் பண்ண முடியல பாருங்களேன் ஒவ்வொரு காரியத்தை. ஆனால் இன்றைக்கி திருப்பி பார்க்கும்போது தேவன் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறி இருக்குது, ஒன்றும் பொய்த்து போகவில்லை. ஆமென். இப்போ நானே அழைக்கப்பட்டேன்னு தெரிலன்னா போங்கையான்ருவீங்க. கடவுள் கூட இருந்தால் ஒளிய இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள் எத்தனை லட்சங்கள், லட்சம்லாம் இல்லை, அதெல்லாம் அது போன வருஷத்துக்கு இந்த வருஷம்லாம் கோடியை தாண்டிட்டோம். பண்ண செலவெல்லாம் கணக்கு எழுதுனா கோடியை தாண்டி போயிட்டோம். லட்சங்கள் செலவு பண்ண நாளெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த 21லேயே கோடியை தாண்டிட்டோம். இன்னும் 22ல் கோடியா என்ன மேன்மைக்கு மேன்மையாக நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். கோடியா நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். கர்த்தர் பெரியவருங்க. ஆனால் அந்த தாமதம், அந்த வழக்கமானது நடக்காமல் போகிறது, இது எல்லாத்தையுமே நாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ மோசேக்கும் அது இருந்திருக்கு, யோவானுக்கும் அது இருந்திருக்கு. நம்ப முடியல. யோவானுக்கே இருந்ததா? சொல்லப்படாதீங்க, யோவானுக்கே இருந்திருக்கு. நமக்கு வர்றது இதே கிடையாது. நடக்குமா நடக்காதா? ஏன் எனக்கு மட்டும் நடக்கலை? கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்குதே. மேசியா டாம் டிம்னு சண்டை போட்டு எல்லாத்தையும் விடுதலையாக்கவார்னு பார்த்தா என்ன ஜெயிலில் வேற தூக்கி வச்சுருக்கானப்பா. ஜாமீன் எடுக்கிறது கூட ஏசு யாரையும் அனுப்பிச்ச மாதிரி தெரியலையே. இவர் தான் மேசியாவா அப்படின்னு அவனுக்கு டவுட் ஆகி போச்சு. அதே மாதிரி மோசேக்கே அழைத்தவர் நீர் தானா?
அப்படின்னு ஒரு டவுட் ஆகி போச்சு. இந்த டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கு. மார்த்தாள் மரியாளுக்கும் அதே தான். நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் வழக்கமானது நடக்கலை. ஆனால் வழக்கத்தை தாண்டிய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சது. ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10வது வாதையில் பெரிய விடுதலை ஏற்படுகிறது இஸ்ரவேலர்களுக்கு. அது மாதிரி லாசருவின் வியாதியில் சுகமடையவில்லை, ஆனால் மரித்த லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு எத்தனை தலைமுறை பேசுகிறாங்க பாருங்க. தேவன் லாசருவை உயிரோடு எழுப்பின தேவனை அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களையும் தலைமுறைக்கும் பேசுகிற மாதிரி, தலைமுறைக்கும் நினைவு கூறுற மாதிரி தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் கிரியைகளையும் அவர் செய்வார். ஆமென். ஒரு நாளும் மனம் தளராதீங்க. அதனால் இந்த வருஷங்களில் நடந்திருக்கு நிறைய, நன்றி. சிலது நடக்கலை, அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னும் சிறப்பாக நடக்க போகுது, இன்னும் பெருசாக நடக்க போகுது, இன்னும் உயர்வாக அது நடக்க போகிறது. ஆமென். தான் நிஜங்க. விடுதலைலாம் அடைஞ்சிருக்கோம், ஸ்தோத்திரம். ஆனால் சிலதுக்கு இன்னும் போராட்டம் ஓஞ்ச மாதிரியே தெரில, அதுக்கு ரொம்ப கோடி ஸ்தோத்திரம். ஏன்னா பெருசாக அது ஓய போகுது. ஆமென். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஹார்ட் அஃபண்டாக இருக்காது. கர்த்தாவே நீர் நல்லவர்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். சில நேரத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனசில் ஒரு தாங்கல் வந்துடுது. வேதவசனம் சொல்லுது, மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், இருந்தாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கல் அடையும். மனத்தாங்கல். மனத்தாங்கல்னா எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு ஏதோ ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம். இப்போ புரியுதா? உங்களுக்கு ஏன் நடக்கலை, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் சில தாமதங்கள், ஏன் சில டிலேஸ், ஏன் எல்லாரும் மாதிரி உங்கள் வாழ்க்கை இல்லை? சிலருக்கு பேர் கேட்கும்போது நான் என்னத்தை பெருசாக கேட்டேன், எல்லாரும் மாதிரி ஒரு நிம்மதியாக ஒரு கஞ்சி சாப்பிட்டுட்டு கொடு வச்சுட்டு தான் கேட்டேன். அது தரமாட்டீரா? எல்லாரும் மாதிரி தான் கேட்டேன். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக கேட்கல, நீங்கள் ஸ்பெஷலாக கேட்கல. ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக அவர் செய்ய போகிறார், விசேஷமாக செய்ய போகிறார், சிறப்பாக உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். நீங்க கேட்கல தாங்க, நீங்க கேட்கல தான். ஆனா அவர் உங்களுக்கு செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறார். அவர் உங்களுக்கு செய்யும்படியாய் அவர் தீர்மானமாக அவர் இருக்கிறார். இந்த இந்த அஃபண்டட் ஹார்ட், அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த தாங்கள், அது போயிடணும் பாருங்க. ஒருவேளை நீங்க வரல தான், சிலது நடக்கல தான், அதுக்காக கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ பின்னாடி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மோசே எப்படி யோசித்திருப்பான்? பா வர போய் லேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் ஆண்டவரே, நீ எவ்வளோ. அதுக்கப்புறம் நன்றி சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? இப்போவுமே இப்போ மர்த்தாள் மரியாள் அவங்க உறவினர்கள், அவங்க நண்பர்கள் அதுக்கப்புறம் உட்காந்து என்ன பேசியிருப்பாங்க? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தாரப்பா அப்படிதானே பேசியிருப்பாங்க. அதுதான் பேசியிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துக்கு அது தாமதம் மாதிரியும் பாரு. உனக்கு திருமணத்துல ஒரு தாமதம் இருந்துச்சு, ஆனா என்ன மாதிரி ஒரு பொண்ணு, என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை, இதுக்காக தான் அது போலன்னு பேசுற மாதிரி செஞ்சிருவாரு பாரு. ஏன் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு ஏன் உயர்வு கிடைக்கல, ஓ இப்படிப்பட்ட ஒண்ண எனக்காக அவர் வச்சிருந்தாருன்னு பின்னாடி நீங்க பேசுற மாதிரி செய்வார். ஏன் நான் சரியான நேரத்தில் ஒரு வீட்டை கட்டணும்னு நினைச்சேன், கட்டல, ஏதோ ஒன்று எனக்கு ஏண்டு. நீங்க மாளிகையை கட்டுவீங்க, நீங்க சிறப்பான காரியங்களை செய்யும்படியா தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். You are not a common ground, you are not a common people, you are extraordinary people, you are not ordinary. சாதாரணமா இல்ல, விசேஷமானவங்களா இருக்கிறீங்க, சிறப்பானவங்களா இருக்கிறீங்க. எல்லாரும் மாதிரி நீங்க இல்லை, எல்லாரும் மாதிரி இல்லை, நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் சிறப்பானவர்கள். அப்போ இன்னொரு பகுதிக்காக நம்ம நன்றி சொல்லிடுவோம். என் ஜபங்களுக்கு உடனே பதில் வரல சிலதுக்கு, தேங்க்யூ. அப்பனா அதுக்கு பதில் பெருசா இருக்க போதுன்னு அர்த்தம், அதுக்கு பதில் பெருசா இருக்க போதுன்னு அர்த்தம். ஆமென், ஆமென்.
விடுதலை தாமதித்தால் அற்புதங்கள் அதிகரிக்கும். ஆமென். விடுதலை தாமதிச்சுக்கிட்டே இருக்கு. மோசே பேசிக்கிட்டே இருக்கான், ஆனா மிரக்கிள்ஸ் கூடிக்கிட்டே போகுது. முத நாளே விடுதலை ஆக்கியிருந்தா அவ்வளோ மிரக்கிள் பார்த்துருக்க முடியாது. இவன் டிலே பண்ண 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 கர்த்தருடைய பலத்த கரம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, முழுசா காட்டணும் நான் என்ன. பாருங்க, உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய மகிமை பெருசாக வெளிப்படும். அதை தான் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Hallelujah. You will see, you will see the glory of God. தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. ஒரு நாளும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா ஆமா. அதனால ஆண்டவரே, எல்லாத்துக்கும் உங்களுக்கு நன்றி. அடைச்சதுக்கு நன்றி, திறந்ததுக்கு நன்றி. ஆமென். வந்ததுக்கு நன்றி, வராததுக்கு ரொம்ப நன்றி. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன்னா அது வேற மாதிரி எனக்கு வரப்போகுது. விளங்கிடுச்சு, எனக்கு விளங்கிடுச்சு. விடுதலைன்னு நினைச்சிட்டு இருந்தோம், வேலையில் இன்னும் கஷ்டமான மாதிரி தெரியுது, இன்னும் கடினமானது தெரியுதுண்ணா. ரொம்ப கடினமாகுதுன்னா விடுதலையை பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். பிரேக் த்ரூஸ் உங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்னு அர்த்தம். மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழுங்க, அடிமைத்தனம் தான் அப்படி சொல்ல. விடுதலை தான் அவருடைய சித்தம், சுகம்தான் அவருடைய சித்தம். ஆனா உங்களுக்கு அவர் செய்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். உங்க வாழ்க்கையில அதை நடப்பிக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். எல்லாருக்கும் மாதிரியும் நீங்க யோசிச்சுட்டே இருக்காது கூடாது. வேற மாதிரி உங்களை உயர்த்துவார். உங்க பிள்ளைகளுக்கு வேற மாதிரி ஒரு எதிர்காலத்தை கொடுப்பார். ஆமென். ஆமா, உங்க குடும்பத்துக்கு வேற மாதிரி ஒரு பதிலை அவர் வைத்திருக்கிறார். நம்ம ஒரு சாட்சி கேட்டா கூட அந்த சாட்சி மாதிரியே யோசிச்சுட்டே இருப்போம், அதே மாதிரி. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு வேற மாதிரி செய்வார். ஏன்னா தேவனுடைய ஒவ்வொரு அற்புதங்களும் புதுமையானவைகளா இருக்கிறது. ஆமென். அவருடைய புதுமையை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய வித்தியாசங்களை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போறோம், சந்தோஷத்திலிருந்து கொடுக்க போறோம். ஆமென். நன்றியினால நம்ம கொடுக்க போறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமா இந்த வார்த்தைகளால் உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கும் என்றால், இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ண விரும்பினால் நீங்கள் விதைக்கலாம். ஹல்லேலூயா. ஆர் கூகுள் பே, ஆர் ஃபோன் பே, ஆர் பேடிஎம் அக்கௌண்ட்ஸ், எதில் வேணாலும் நீங்கள் சோ பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.